எவ்வளோ தான் படித்தாலும் மண்டையிலே நிற்க மாட்டேது, 4 நாளில் மறந்து போய்ட்டு சுத்தமாக என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின். இது ஜென்ரலாக பசங்க கேட்குற ஒரு கொஷின் தான் அது. நம்மளுக்கு இந்த ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸில் இது ஒரு பெரிய அக்கப்போராக தான் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் அகாடமி. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து என்னோட மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் இருக்குது. இதை தொடர்ந்து இன்னும் நிறைய மென்டார்ஸ் வரப்போகிறாங்க. அண்ட் ஆல்சோ சிவில் 3D SketchUp 3ds Max அப்படின்னு சொல்லிட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வரைக்கும் நிறைய கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ ஃப்ரீ வீடியோஸ் இந்த சேனலில் வரும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுக்கு என்ன ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும். சம்டைம்ஸ் உட்காந்து படிக்கணும்னு நினைப்போம், படித்து முடிச்சு ஒரு 2-3 நாள் கழிச்சு அது என்னடா அது அப்படின்ட்டு யோசிச்சு பார்த்தா சுத்தமாக ஞாபகமே இருக்காது. ஸோ அப்போ நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் 2 விஷயம் இருக்குது. இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம படிக்கிறது எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்று வந்து நம்ம படிக்கிறப்ப என்னென்ன விஷயம் செய்யக்கூடாது அப்படின்றது 2வது பார்ட்டு. ஸோ இப்போ படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு என்னென்ன விஷயம் செய்கிறோம் அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய நேரம் வந்து நம்ம அதுக்கு வந்து ஒரு பர்பஸ் வந்து கிளியராக கொடுக்க மாட்டோம். நம்ம ஏன் படிக்கிறோன்னா வேறு வழி இல்லை அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுட்டு, நீங்கள் ஜென்ரலாக நிறைய பேர்ட்டு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னடா அது எக்ஸாம் என்ன படிச்சுட்டு இருக்கே அப்படின்னு கேட்டால், ஆமாம் இதெல்லாம் எதுக்கு படிச்சுட்டு இருக்கேன், வேறு வழியில் என்ன பண்ணி தொலைக்கிறது அப்படின்ற மாரி ஒரு எரிச்சலோடு படிப்போம். இந்தமாரி படித்தா சீரியஸாக சொல்கிறேன், அது நம்மளுக்கே தெரியுது அது பிரயோஜனம் இல்லை, இது ரொம்ப ஒன்றும் பெருசாக நம்மளுக்கு லைஃப்பை மாற்ற போகிறதில்ல, இருந்தாலும் இந்த டிகிரி சர்டிஃபிகேட் வேணும், வீட்டில் திட்டுறாங்க இப்படின்ற ஒரு ரீசனுக்காக படித்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு யூஸ் ஆகாதுன்னு இருக்கிறதுனால நம்ம பிரெயின் அதை பற்றி ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸே கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு அதனால் அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பர்பஸ் கொடுங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நீங்கள் படிக்கிறது வந்து நீங்கள் நினச்சிக்கலாம் தேவையில்லைன்ட்டு, பட் நாளைக்கு ஃப்யூச்சரில் உதவும். ஸோ அதனால் இன்றைக்கி நான் படிக்கிறதுக்கு வந்து ஒரு க்யூரியஸாக எனக்கு இருக்குது, இதை நான் படித்தா எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதோ ஒரு மைண்டில் நீங்கள் வந்து ஒரு மிமிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்கள் பிரெயின் வந்து ட்ரிக் பண்ணுங்கள். ஸோ பிரெயின் மைட் ஆக்சுவலி ஒர்க் லிட்டில் டிஃப்ரெண்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தூக்கம் வருது அப்படின்னா தூங்கிட்டு வந்து படிங்க. அதுக்காக எப்போ படித்தாலும் தூக்கம் வருது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. பட் ஜென்ரலாக வந்து தூக்கம் ஆல்ரெடி வரப்போ வந்து பிரெயின் வந்து இஸ் ரெடி டு ஷட் டவுன். அந்த டைமில் வந்து நீங்கள் பிரெயின் வந்து ஆக்டிவாக போயிட்டு ஏதோ ஒரு டேட்டா லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது சரியாக லோட் பண்ண போகிறதில்ல. அங்கே ரீட் ரைட் எரர் வந்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ அதனால் தூக்கம் இருக்கிற டைமில் வந்து படிக்கிறது பிரயோஜனமே இல்லை. ஸோ ஒழுங்காக தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு நீங்கள் படிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம படிக்கிறது வந்து ஞாபகம் இல்லாததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல அதை ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. நம்ம மைண்டு வேறு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கீங்க, வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா பேசிகிட்டு இருக்கிறோம், படிச்சுட்டு இருக்கிறோம். இது பிரயோஜனமே இல்லை. ஸோ நம்ம ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் படித்தாலும் மைண்ட் இங்கே வச்சு படிங்க. அதுக்கப்புறம் உங்கள் மைண்ட் எங்கேயாவது போகுதா, ஒரு 2 நிமிஷம் வெளில போய்ட்டு வாங்க. ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பிரெயின் வந்து உங்கள் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கெல்லாம் டைவர்ட் ஆகிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் போயிட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு வந்துடும். அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட அப்படியே கொண்டு வந்து திரும்ப உட்காந்து படிக்க உட்காந்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம மெமரியை பொறுத்த வரைக்கும் நம்ம எத்தனை தடவை ரெக்கலெக்ட் பண்ணுறோமோ அத்தனை தடவை வந்து இட் ஆட்ஸ் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் படிக்கிறீங்க, பிரெயினில் ஒரு பார்ட்டில் சேவ் ஆகுது. இப்போ இன்னொரு தடவை நீங்கள் படிக்கிறீங்க, இன்னொரு இடத்துல சேவ் ஆகும், இன்னொரு இடத்துல படிக்கிறீங்க, இன்னொரு இடத்துல. அப்படி இருக்கிறப்ப மல்டிபிள் இடத்துல இருக்கிறப்ப இந்த சான்சஸ் வந்து நீங்கள் அதை ரெக்கலெக்ட் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும், அதை திரும்ப ஃபுல்லாக ரிமெம்பர் பண்ணுறதுக்கும் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் Day 1 படிக்கிறீங்க அப்படின்னா திரும்ப 3வது நாள், 7வது நாள், 14வது நாள், 35வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப் இன்டர்வலில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன்னா அந்த சப்ஜெக்ட் கூடவே நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து ஓவர் ஸ்டடி. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நான் காலேஜ் படிக்கிறப்ப வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து 2 புக் இருந்துச்சு. ஒன்று வந்து ஜென்ரலாக வந்து ரொம்ப நல்ல புக் அப்படின்னு சொல்லுவாங்க, பன்சால் அப்படின்ட்டு. அது கிட்டத்தட்ட ஒரு 900 பேஜ் இருக்கும், 900 பேஜஸ் இருக்கும். இன்னொன்று வந்து பாலாஜி, அது வந்து 300 பேஜஸ் இருக்கும். நீங்கள் அந்த 300 பேஜ் புக்கு படித்தாலே போதும். அதுதான் ஜென்ரலாக வந்து காலேஜஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பட் எனக்கு இந்த சப்ஜெக்ட் பிடிச்சதுனால வந்து நான் பன்சால் படித்தேன். அதில் கிட்டத்தட்ட 2 அரியர் வச்சேன். ஏன்னா அந்த ஹோல் புக்கை படிக்கிறதுக்கு டைமே இருக்காது. ஸோ அதான் 3வது தடவை வந்து ஐ கிளியர்ட் இட். பட் அந்த கிளியர் பண்ணுறப்ப ஃபர்கெட் அபவுட் மார்க்ஸ். பட் இந்த சப்ஜெக்ட் வந்து இவ்வளோ தூரம் படித்தது வந்து எப்படி சொல்கிறது, கிளாஸில் வந்து அந்த சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் மாதிரி. ஸோ ஆனால் நம்ம ஒரு விஷயம் வந்து இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் நம்ம படித்தோம் அப்படின்னா இவ்வளோ தான் ரீட்டைன் பண்ணுவோம். எனக்கு இவ்வளோ தான் தேவை, ஆனால் நம்ம இவ்வளோ படித்தோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ ரீட்டைன் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த சப்ஜெக்டை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு மோட் ஆஃப் எஜுகேஷன், ஒரு மோட் ஆஃப் லேர்னிங்கில் மட்டும் நம்ம படிக்கக்கூடாது. வெறுமனே நீங்கள் வந்து புக்கை மட்டும் பார்த்து படிக்கிறீங்க அப்படின்னா நோ. ஸோ அது வந்து நம்ம கிளாஸில் ஏன் நம்ம வந்து ஒரு போர்டை பார்த்து ஒருத்தங்க டீச்சர் லெக்சரர் இருக்கப்போ நம்மளுக்கு ஏன் தூக்கம் வருது அப்படின்னா அது ஒரே ஒரு மோட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கிட்டத்தட்ட 300 வருஷம் அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து படித்து முடிச்சுட்டு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறப்ப நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயுமே ஒரு லேர்னிங் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு போய் கேமை வந்து எப்படி கற்றுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம கேமை விளையாடுவோம், அதில் ஸ்கில் டெவலப் பண்ணுவோம். அந்த கேமை விளையாடுறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அது நம்மள்ட்ட திரும்ப பேசுது, கிட்டத்தட்ட ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குதுல. ஆனால் நம்ம படிக்கிற நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து புக்காக இருக்கட்டும், போர்டாக இருக்கட்டும், அதில் வந்து
வந்து ஒரு டூ வே கம்யூனிகேஷனே கிடையாது. ஸோ அந்த பக்கம் அந்த சைடு ஏதோ ஒரு தீவிரம் இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது, எனக்கு அது எதுக்குன்னே தெரில, எங்கே யூஸ் பண்ணுனே தெரில, நான் அதுக்கிட்ட போய் என்னத்தை இன்ட்ராக்ட் பண்ணுறது. ஸோ அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ ஆனால் நிறைய டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் எஜுகேஷனில் நீங்கள் படிக்கணும். ஒன்று வந்து நீங்கள் புக்கில் படிக்கிறீங்க அப்படின்னா அது ரிலவெண்ட்டாக ஒரு வீடியோ பாருங்கள். அது ரிலவெண்ட்டாக ஏதோ ஒரு பிக்டோரியல் எக்ஸாமோ இல்லை வந்து ஒரு குவிஸோ ஏதோ ஒன்று அட்டன் பண்ணுங்கள். அது ரிலவெண்ட்டாக ஏதோ ஒரு டிபேட்டோ ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் போய் லிசன் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு மல்டிபிள் மோடில் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை உள்ளார நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஒன்று மாற்றி ஒன்று வந்து அதை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம படிக்கிற என்விரான்மெண்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். அண்ட் இது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து இதை பற்றி நான் கிளியராக சொல்கிறேன், அந்த படிக்கிற என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். பட் மோஸ்ட் கேசஸ் வந்து நம்மளுக்கு மைண்டில் ரிமெம்பர் ஆகணும் அப்படின்னா அந்த என்விரான்மெண்ட்டில் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ டிஸ்ட்ராக்ஷன் இல்லை அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட அங்கே போர் அடித்தாலுமே புக்கை தான் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிட்டத்தட்ட நம்ம பிரெயினுக்கு போகிறது ஓரளவுக்கு ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். இல்லை நம்மளுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னா அதோடு சேர்ந்து உள்ளார போச்சுன்னா அந்த டிஸ்ட்ராக்ஷனும் சேர்ந்து ரிமெம்பராக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோமே தவிர அந்த படித்தது மட்டும் ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம ஒரு சப்ஜெக்ட் ஒன்று படிக்கிறோம் அப்படின்னா அதோட வெரி ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சிம்பிளிஃபைட் டேர்ம்ஸில் வந்து படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம பிரெயின் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப சிம்பிளான ஈஸியான விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணும், அதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து காம்ப்ளெக்ஸாக பில்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் எடுத்த உடனே வந்து இதை நான் எப்படியாவது மனப்பாடம் பண்ணிடுறேன், நீங்கள் மனப்பாடமே பண்ணாதீங்க கைஸ். அது ஆக்சுவலி வந்து கம்ப்ளீட் ரப்பிஷ் அண்ட் வேஸ்ட். நீங்கள் மார்க் வாங்கலாம், பட் அந்த மார்க்கை தாண்டித்த வந்து லைஃப்பில் அது எந்த விதத்துலையுமே பிரயோஜனம் கிடையாது. ஸோ அதனால் அதை பண்ணாதீங்க. எதை பண்ணாலும் புரிஞ்சு படிங்க. கம்மி மார்க் வாங்கினாலும் சரி புரிஞ்சு படிங்க. நீங்கள் நல்லா மார்க் வாங்கின மனப்பாடம் பண்ண பையனோட நீங்கள் நல்லா லைஃப்பில் பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் அந்தமாரி வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு படிக்கிறதுக்கு ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக் என்னென்னா சிம்பிளிஃபை பண்ணணும். நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் கவனிச்சிங்கன்னா டீச்சர் 6 மாதம் சொன்னாலும் நம்மளுக்கு புரிஞ்சிருக்காது ஒரு லெக்சரர் சொல்கிறது. ஆனால் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதை சொல்கிறப்ப நம்மளுக்கு ஏன் புரியுது அப்படின்னா ஏன்னா அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டீச்சர் வந்து மேபி அவங்க PhD பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும். அதில் ஒரு சிம்பிளான கான்செப்டை சிம்பிளாக சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அது அவங்க வந்து இது அந்த அந்த சிம்பிளான கான்செப்டை நீங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா சிம்பிள் ஆகிடும். பட் லெக்சரர்ஸ் வந்து சம்டைம்ஸ் வந்து இது என்ன இதில் என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் வந்து அது சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு அது காம்ப்ளெக்ஸாக தெரியும், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கு நம்மளோட லெவலுக்கு வந்து காம்ப்ளெக்ஸாக தெரியும். அதனால தான் நம்ம எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்ச நேரத்தில் சொல்லிக் கொடுக்குறது எப்படி பட்டுன்னு புரியுது அப்படின்னா நம்மளோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவங்களோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கும் சேம் லெவலில் இருக்கும். ஸோ தட் அவங்க வந்து எப்படி சிம்பிளிஃபை ஒருத்தங்களுக்கு புரிஞ்சிருச்சு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒருத்தங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க சொன்னால் எல்லாத்துக்குமே புரியும். ஆனால் ஒரு லெக்சரருக்கு இது புரிஞ்சாலுமே அவங்க வந்து எல்லா பசங்களுக்கும் இது புரிய வைக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இந்த உங்கள் ஏஜ் பசங்க வந்து அதை புரிஞ்சிக்கிறப்ப அதை சிம்பிளிஃபை பண்ணி அவங்க லெவலுக்கு அதை புரிஞ்சுப்பாங்க. ஆனால் உங்கள் லெக்சரர் வந்து நிறைய படிச்சிருப்பாங்க, PhD பண்ணியிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க லெவலுக்கு அதை புரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அது அவங்களால வந்து அவங்களோட சிம்பிளிஃபைடு லெவலே வந்து உங்களோட காம்ப்ளெக்ஸான லெவலோட அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு சம்டைம்ஸ் இந்தமாரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம படிக்கிறப்ப நிறைய நேரம் வந்து நம்மளோட லெக்சரர்ஸாக இருக்கும், ப்ரொஃபஸர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நாலேஜ் இல்லை அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டில் வந்து நம்மளை இன்ஸ்பயர் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய நேரம் வந்து நம்மளால் வந்து டீச்சர்ஸ் மேலே வந்து டீச்சர்ஸ் சொல்கிறப்ப ஏன் தூக்கம் வருது, ஏன் அந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு ஆர்வம் இல்லை, அது வெறுப்பாக இருக்குது படிப்பு, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அந்த டீச்சர்ஸ் வந்து நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு விஷயம் படிக்கிறப்ப எந்த சோர்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்தால் அது இன்ஸ்பயர்டாக இருக்கும், அந்த இன்ஃபர்மேஷன் கேட்குறதுக்கு நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க அப்படின்னீங்களோ அந்த சைடு அந்தமாரி ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு நீங்கள் பே பண்ணிங்கன்னா இட் இஸ் வர்த் இட். நான் இங்கே சும்மா ஃபீஸ் பே பண்ணிட்டேன், இந்த டியூஷனுக்கு நான் போகிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்கன்னா இட் வில் ஒன்லி வேஸ்ட் யுவர் டைம். ஸோ அதனால் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த சீரீஸில் இன்னும் கொஞ்சம் நம்ம பார்ப்போம். And hope you enjoyed it. நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். And thank you so much for all the love and support. Guys, நம்ம எக்ஸ்பர்டைசர் அகாடமியோட இங்கிலீஷ் சேனலும் இருக்குது, அதுலேயுமே நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கிறோம். இந்த சேனல்லையுமே ஃப்ரீ வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ப்ளஸ் நம்மளோட எக்ஸ்பர்டைசர் academy.in வெப்சைட்டில் போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் அண்ட் கோர்சஸ் இருக்குது. யூ கேன் என்ஜாய் இட். தேங்க்ஸ் கைஸ் அண்ட் சியர்ஸ். அண்ட் வேளச்சேரியில் வந்து ஃபீனிக்ஸ் மால் ஆப்போசிட்டில் வந்து நம்மளோட ஸ்டுடியோ ஒன்று இருக்குது, வர்ச்சுவா ஹப். அதோட பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டுடியோ இருக்குது, அதில் பாட்காஸ்ட்டு, வீடியோ, ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுறதெல்லாம் அந்த டீம் தான் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது பாட்காஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அங்கே விசிட் பண்ணி பாருங்கள்.
வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் ஜாப்ஸ். அண்ட் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் ஒரு புது இனிஷியேட்டிவாக வந்து இந்த டெக்